பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாண்டியனும் அரசியும் கோவிலுக்கு போயிட்டு இருக்காங்க. அதை தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. கார்த்திகேயன் பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் ரொம்பவே பயங்கரமா ஷாக் ஆகுது. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. எதுவும் இல்லை, என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல, அந்த பாண்டியன் கூட நீங்க எதுக்காகங்க போனீங்க? அவர் ரொம்பவே டெரர் பீஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? ஆமா, அவரு ரொம்பவே சிடுமூஞ்சி, எப்ப பாரு சிரிச்சுட்டே பேச மாட்டாரு. அவர்கிட்ட ஏன் பேசுறீங்கன்னு சொல்லி கேட்டுட்டே இருக்காங்க. ஹலோ மிஸ்டர், அது யாரு தெரியுமா? யாரா இருந்தா என்னங்க, அவர் சரியில்லை, அவர்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லி கார்த்திகேயன் சொன்னதும், ஹலோ, பாண்டியனோட பொண்ணுதான் நான். என் அப்பாக்கு பத்தி என்கிட்டே சொல்லிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஐயோ, நான் உங்ககிட்ட அப்படி சொல்லிட்டேனா, சாரின்னு சொல்லிட்டு அப்படியே போனை கட் பண்ணிடுறாங்க. இப்ப அரிசி கோவிலுக்கு போயிட்டு காலேஜுக்கு போறதுக்காக நடந்து போயிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு கார்த்திகேயன் வராங்க. கார்த்திகேயன் வந்ததும், எங்க, நான் தெரியாம மறுபடியும் உங்களை இடிக்கிற மாதிரி வந்துட்டேன், சாரின்னு சொல்றாங்க. சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? இல்ல, உங்க அப்பா தான் அவருன்றது தெரியாம நான் பாட்டுக்கு ஏதேதோ என் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டேன், சாரின்னு சொல்றாங்க. அது இருக்கட்டும், முதல்ல என்ன விஷயம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஏங்க, நம்ம ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தானேன்றாங்க. என்னங்க சொல்றீங்க? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. உடனே கார்த்திகேயன் சொல்றாங்க, என்னங்க இப்படி பேசுறீங்க? என்னுடைய நம்பர் உங்ககிட்ட இருக்கு, உங்களுடைய ஃபோன் நம்பர் என்கிட்ட இருக்கு. அப்ப நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, ப்ளீஸ்ன்னு சொல்றாங்க. சரி, முதல்ல என்ன விஷயம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும், இல்லைங்க, உங்க அப்பா இல்ல, சின்னதா இந்த கடலை முட்டை, இந்த ஸ்வீட்டு, ஸ்நாக்ஸ், இந்த மாதிரி சின்னதான பொருளை வாங்கி தான் வித்து கொடுக்குறாரு. அதனால அவருக்கும் லாபம் இல்ல, நமக்கும் லாபம் இல்ல. இந்த பீனட்ஸ், இன்னும் ஏகப்பட்ட விஷயம் எங்களுடைய நிலத்துல நாங்க மசாலா பொருள், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் ஆர்கானிக்கா செய்யறோம். அதனால அது எல்லாமே வாங்க சொல்லி எனக்காக என்னுடைய ஃப்ரெண்டு தான் ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா அவருக்கும் லாபம் கிடைக்கும், எங்களுக்கும் லாபம் கிடைக்கும். ப்ளீஸ் எனக்காக இதை செய்ய முடியுமான்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த நேரத்துல குமார் வராங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத ஏற்கனவே ஒரு முறை பார்த்துட்டு தான் அந்த அளவுக்கு கொலவெறியானாங்க. திரும்பவும் பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிட்டு இருக்கிறத பார்த்ததும் நேரா குமாரே, ஏய் அரசி, யார் இவன்? ஏற்கனவே ஒரு முறை நீ பேசிட்டு இருந்த, திரும்பவும் இவங்க கிட்ட பேசிட்டு இருக்க. டேய், யாருடா நீ? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்னு சொல்லிட்டு அரசியை அடிக்கிறதுக்கு கை ஓங்குறாங்க. உடனே கார்த்திகேயன் தடுத்து நிறுத்துறாங்க. ஏய், என்ன உனக்கு? நான் யார்கிட்ட பேசியிருந்தா உனக்கு என்ன? இப்ப மட்டும் நீ அமைதியே போல, உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஒழுங்கு மரியாதையா போ போ சொல்ற இல்லைன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. குமார் முறைச்சுக்கிட்டே அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. குமார் போனதும், ஏங்க யாருக்கு இதுன்னு சொல்லி கேக்குறாங்க. விடுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அரசி கிளம்பி போறாங்க. அடுத்ததா செந்திலோட ட்ராக்கை காட்டுறாங்க. செந்தில் ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டா ஆபீஸ்ல லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியே லஞ்சம் கொடுக்குற மாதிரி வராங்க. அதை பார்த்ததும் இங்க லஞ்சம் வாங்குறாங்கன்ற மாதிரி நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. ஏன்னா செந்தில் அந்த படத்தை அப்போதைக்கு வாங்குறது கிடையாது. லஞ்சம் வாங்குறாங்கன்ற மாதிரி தெரிஞ்சதும் எல்லாரையுமே செக் பண்ணி பாக்குறாங்க. அதுல செந்தில் மட்டும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. மீதி எல்லாருமே மாட்டிக்கிறாங்க. உடனே செந்தில் யோசிச்சு பாக்குறாங்க. மீடியா எல்லாருமே ரொம்பவே கேவலமா பேசுறது, இது எல்லாமே யோசிச்சு செந்தில் ஒரு பக்கம் ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. இனியாவது செந்தில் மனசு மாறி லஞ்சம் வாங்காம நேர்மையா வேலை பார்ப்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.